பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். பொதுவாக ரிஷபம், துலாம் லக்கண ராசி அதிகமாக லக்கணத்தை மட்டும் எடுத்துக்கணும். பரணி, பூரம், பூராடம், பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பயங்கரமான ஒரு வீக்னஸ் பாயிண்ட். இந்த லக்கணத்தில் போய் பிறந்தவங்களுக்கு வீக்னஸ் பாயிண்ட். இவர்களுக்கு என்ன காரணம்னா, ஏதாவது ஒரு துணை ஓரத்தில் உட்காந்துருக்கும். சும்மா நாள் உட்காந்துருக்கும். உட்காந்தா தான் இவங்களுக்கு வேலை ஓடும், இல்லைன்னா வேலை ஓடாது. தெளிவாக இருப்பாங்க. ஆள் ஓரத்தில் இருந்தால் அந்த ஆள்களினால் இவர்களுக்கு உதவி இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை. கூப்பிட்ட நேரத்தில் ஏதோ சின்ன எடுத்த வேலை ஏண்ட வேலை பார்த்துட்டு சும்மா உட்காந்துருந்தாங்க. அந்த ஓரத்தில் இருக்கிற ஆளுகள் என்ன சொன்னாங்கன்னா தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இவர்கள் சரி பண்ணி விட்டுருவாங்க. இது ஜோதிடத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய உண்மை. அப்போ இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொன்னான்னா இவங்களை இப்போ ஒரு கொஞ்சம் விவரம் உள்ளவனாக இருந்து என்ன சொன்னான்னா இவர்கள் பார்க்கின்ற தொழிலே கொஞ்சம் பார்த்து 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 இவர்களுடைய காலத்துக்கு பிறகு அவன் ஒரு மேன்மைக்கு வந்துடுவான். இதெல்லாம் உண்மையான இந்த நட்சத்திரங்கள் அப்படி. இந்த நட்சத்திரங்கள் என்ன சொன்னான்னா அப்படி. என்ன காரணம்னா என்ன சொன்னான்னா இதில் என்ன சொன்ன ரிஷபம், துலாம் லக்கணம் ப்ளஸ் மேசம், சிம்மம், தனுசு இந்த லக்கண ராசின் அவர்களுக்கு இதான் கதி. மேசம், சிம்மம் அதாவது காற்று லக்கணங்களும் நெருப்பு லக்கணங்களுக்கும் துணை இல்லாமல் ஆகாது. துணை இல்லாமல் ஆகாது. அப்போ இவர்களுக்கு என்ன செய்யணும்னா சீக்கிரமாகவே என்ன சொன்னா கல்யாணத்தை முடிச்சிடணும். சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சிடணும். கல்யாணத்தை முடிக்க வேண்டும் என்பது என்ன சொன்னா விதி. இவங்க என்ன செய்வாங்கன்னா இல்லை வேலை கிடைக்கிட்டேன், நான் செட்டில் ஆகிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் தடைகளை உருவாக்கி விடும். அப்போ அந்த மாதிரி இது இருக்கக்கூடாது. என்ன காரணம்னா ரிஷபம் என்பது என்ன சொன்னான்னா ரிஷபம் என்பது ஒரு பசுமாடு. இந்த பசுமாடு பராமரித்தால்தான் யோகம். பசுமாடு கட்டி கிடக்கிற கெட்டுத்தரையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளோ தூரத்திற்கு பராமரிக்கிறீர்களோ அவ்வளோ தூரத்திற்கு அந்த இடத்துலேருந்து ஒரு ஆர்ஜிதத்தை நீங்கள் வரலாம். துலாம் என்பது தராசு. தராசை தூக்கி நிறுத்தினா தான், தராசை தூக்கி நிறுத்தா தானே தராசுக்கு மரியாதை. அது இல்லாமல் என்ன சொன்னான்னா அந்த தராசு லக்கணத்தில் போய் பிறந்தவனோ அந்த ராசியில் போய் பிறந்தவனோ ஜெயிக்க முடியாது. டெஃபினட்டாக ஜெயிக்க முடியாது. இப்போ மேசம் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா மேசம் என்பது என்னது ஆட்டின் தலைன்னு தான் கொடுத்துருக்கோம். ஆட்டு தலையை வச்சு என்ன செய்வீங்க? ஆடு அப்படின்னு அவங்க முழுமையாக கொடுக்கலாம். ஆட்டின் தலை அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். அப்போ இவங்களை நீங்கள் பார்த்துக்கலாம், இவங்களுக்கு மூளை இருக்கும். ஆட்டின் தலை என்பது தலைன்னா என்னது? மூளைன்னு அர்த்தம். மூளை நல்லா இருக்கும். ஃபிசிக்கல் என்று சொல்லக்கூடிய செயல்பாடு இருக்காது, டெஃபினட்டாக இருக்காது. சும்மா சொல்லிட்டோம் மூளை நிறையா இருக்குது, நல்ல அறிவுரையெல்லாம் நல்லா இருக்கும். அறிவுரை அறிவுரையை செயலாக்கம் பண்ணக்கூடிய சக்தி என்ன ஃபிசிக்கலுக்கு தான் உண்டு. அது இல்லாமல் என்ன சொல்லலாம்னா கிடையாது. எப்பயுமே சிம்மம்னா என்னது? சிம்மம்னா என்ன சொன்னோன்னா ஆண் சிங்கமா பெண் சிங்கமா? ஆண் சிங்கமா பெண் சிங்கமா? எந்த ஒரு சிம்ம ராசியில் பிறந்தவனும், சிம்ம லக்கணத்தில் பிறந்தாலும், சிம்ம ராசியில் பிறந்தாலும் சிம்மம் என்று சொன்னால் அது ஆண். ஆண் உழைக்காது. ஆண் உழைக்காது. அப்போ உழைக்காத ஒருவனை உழைச்சி உழைக்க கிடையாது. பெண் சிங்கம் தான் என்ன செய்யும்? வேட்டையாடும். வேட்டையாடி என்ன வேட்டையாடி முடித்த உடனே ஐயா என்ன லேசாக கடைசியில் ஒரு கழுத்தில் ஒரு பிடியை போடுவார். போட்டுட்டு அவர் திங்க மட்டும் தின்னுட்டு தான் இது கொடுப்பார். அப்போ சிம்ம லக்கணத்திலேயே சிம்ம ராசியில் பிறந்தவனுக்கு என்ன சொல்கிறான்னா அவனுக்கு அந்த தூண்டுதல் சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு இணை வந்த பிறகு தான் யோகம்.
இதெல்லாம் நீங்கள் பழைய நம்ம ரிசல்ட்டெல்லாம் இருக்குது, கற்பனை பண்ணி பாருங்கள். துணை, அந்த துணையை நல்ல துணையாக இணைச்சி வைக்கணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தனுசு, வில்லுன்னா என்னது? ஒரு வளைவான கம்பில் வந்து கவரை கட்டினா வில்லு. இதை யாராவது எடுத்து எய்தால் தானே வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் இலக்கை அடைய முடியும். அப்போ இந்த 6 ராசிக்காரர்களுக்கு தனியாக வாழ தெரியாது. அதெல்லாம் வந்து என்ன சொல்ல, தனியாக வாழ தெரியாது. அப்போ இவர்களுக்கு சரியான துணையும் இவர்களை இழுத்து கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு உந்துதல் சக்தியும் இவர்களுக்கு இருந்தால் இவர்கள் பயங்கரமான கோடீஸ்வரர்கள் ஆகிவிடுவார்கள். இவர்கள் ஓரத்தில் வந்து இவர்களை குத்திக்கிட்டே இருக்காங்க, பார்த்தீங்கன்னா குத்திக்கிட்டே வந்து அதை செய்யணும் இதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிகிட்டு இருக்கிற அந்த நபர்களும் பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க. அது துணைவியாக இருந்தால், கணவனாக இருந்தால் பயங்கரமான யோகம். இல்லைன்னா வந்து என்ன சொன்னான்னா இவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, வாழ்க்கையில் இவர்கள் தடம் மாறுவதற்கு தயங்க மாட்டார்கள். ஏன்னா சரியான துணை கிடைக்கணும். நெருப்பு ராசிகளுக்கு சரியான துணை கிடைக்கணும். நெருப்பு ராசிகளுக்கும் சரியான துணை கிடைக்கவில்லை என்று சொன்னார். சரியான துணை கிடைக்கல அப்படின்னா வந்து இவர்களுடைய வாழ்க்கை தடம் மாறும். நிறைய பேர் நீங்கள் ஒன்றும் பரிச்சித்து பாருங்கள். இந்த மேசம், சிம்மம், தனுசு. காரணம் வந்து என்ன சொன்னான்னா வந்து இவர்களுக்கு வந்து என்ன சொன்னா, இவர்கள் வாழை மரம் மாதிரி. இந்த வாழை மரத்துக்கு ஒரு முட்டு கொடுத்தே ஆகணும், ஒரு காற்றடிச்சாலும் சாஞ்சிரும். அதே மாதிரி ரிஷப லக்கணமும் துலா லக்கணமும் எப்பயுமே வந்து துணை சரியாக அமைத்து பட வச்சிடணும். அதே சமயத்தில் பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் மிக 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 கவனமாக இருக்கணும். அப்படி மிக மிக கவனமாக இருந்தால்தான் இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா பெரிய வெற்றிகளை பெற வேண்டும். அதற்கு சரியான வந்து என்ன சொன்னான்னா வந்து துணை என்று சொன்னால் என்ன சொன்னா மந்திரி தான். இவர்கள் அரசனாக பரிமளிக்கிறதுக்கு உண்டான தகுதி இவர்கள்ட்ட இருக்கிறது. இந்த அரசனாக பரிமளிக்கிறவனுக்கு பூரா வந்து ஓரத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நிழல் போல் ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா, ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா அறிவுரை சொல்லி இதை இப்படி செய்யுங்க இதை இப்படி செய்யுங்கன்னு சொன்னால் இவர்கள் கண்டிப்பாக தனக்கு என்று வந்து என்ன சொன்னான்னா தலக்கணம் இருக்காது. ஏன்னா அவனுக்கு தலக்கணம் இருக்காது. ஏன்னா அவனுக்கு துணை இருந்தால் தான் தலை வந்து என்ன சொன்னானவே நட்டமாக நிற்கும் அப்படின்ட்டா. அப்புறம் தலக்கணம் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கலாம். மேச லக்கணத்தில் போய் பிறந்தவனா வேகமாக குதின்னு குதிப்பான். கடைசியில் வந்து என்ன சொல்லலாம்னா அப்படியே வந்து ரொம்ப ஒன்றுமே இல்லாத மனோநிலைக்கு வந்துடுவோம். ஆட்டின் தலை. சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவங்க பாருங்கள், கடைசியில் எங்கே போய் மாட்டிகிட்டு முடித்தாங்க. சிம்ம ராசியில் போய் பிறந்தவங்க அவர்களுக்கும் பயங்கரமான பலவீனம் உண்டு. தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு வந்து சொன்னால் ஒரு பயங்கரமான சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவனும் தனுசு ராசியில் போய் பிறந்தவனும் தனக்கு சரியான வந்து என்ன சொல்லலான்னா வந்து பின்னோக்கி போனால் சாய்வதற்கு ஒரு இடம். சாய்வது என்பது தவறு கிடையாது. ஒரு பெரிய நபருடைய தொடர்பு. எனக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு என்ன வந்தாலும் எனக்கு வந்து என்ன சொன்னால் உடனே வந்து என்ன ஏதுன்னு கேட்கக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து எனக்கு ஒரு மனிதர் இருக்கிறார், எனக்கு அவர் தான் எல்லாம் அப்படின்னு இருந்தவங்க தான் பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்க. இல்லை என்று சொன்னால் இவர்கள் 5 ராசி, மேசம், சிம்மம், தனுசு, ரிஷபம், துலாம், இந்த 5 ராசிகளும் எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா தனி மரமாக விட்டுவிட்டால் ரொம்ப நாள் இவரோட உயிரோடு இருக்க மாட்டார். ஏன்னா அதனால தான் இந்த ராசிகளில் இந்த லக்கணங்களில் பிறந்தவர்கள் மனைவி போகிறதுக்கு முன்னாலே இவங்க விசா வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா இவர்களுக்கு வந்து வாய்த்த அந்த பெண்களோ ஆண்களோ இவருடைய குணத்தை வந்து இயற்கையாக புரிஞ்சிருவாங்க. புரிஞ்ச பிறகு என்ன செஞ்சிருவாங்கன்னா வந்து என்ன அதாவது வந்து புரியாதவனுக்கு தான் பிரச்சனை, புரிந்தவனுக்கு ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணி தான் இதோட நிலைமை தான், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். போகும்போது என்ன சொன்னான்னா வந்து
அதன் மூலமாகவே இவர்கள் வந்து இந்த ராசியில் இந்த லக்கணங்களில் இந்த ராசிகள் பிறந்தவர்கள் இவர்களுடைய பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வந்தவர் தான் இவர்கள் பெரிய யோகசாலிகளாக மாறியிருப்பார்கள். அதுவரை வந்து யோகசாலிகள் கிடையாது. இப்படி அனுபவிச்சுட்டு இப்படி நிறைய பேர் சில பேர் அனுபவிச்சிருக்காங்க. அனுபவிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா, அது எங்கேருந்தோ ஒரு சக்ஸஸிவ் பாயிண்ட் கிடைச்சதுன்னா இவர்களுக்கு என்ன ஒரு எண்ணம் வந்துவிடும்னா, அதை முழுமையாக தான் ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அது பெரிய தவறு இல்லையா? ஒரு இடத்துலேருந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ் வருது. அந்த சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸை வந்து என்ன சொல்கிறான்னா நாம் என்ன சொல்கிறான்னா செயல்படுத்தணும். அப்போ செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வரும்போது செயல்படுத்திக்கிடணும். ஆனால் அதை நிரந்தரமாக என்ன சொன்னோன்னா கையில் வச்சுக்கிடணும்னு நினைக்கும் போது தான் பிரச்சனைகள் தோன்றிவிடும். இது எல்லாருக்கும் புரியும் நான் பேசுகிற விஷயம். ஒரு இடத்துலேருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்குது. அந்த சப்போர்ட்டை என்ன சொல்கிறேன்னா தன்னுடைய தேவைக்கு உண்டான ஒரு எனர்ஜியை எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். கடைசி வரைக்கும் என்ன சொன்னாலும் எனக்கு கால்கடியிலே உட்காந்துரு அப்படிங்கிற எண்ணம் இந்த 5 ராசிகளுக்கு உண்டு. அது சமூகம் ஏற்றுக்கொள்ளாதுல்ல, சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. அப்போ இதுதான் இவங்களுடைய வீக் பாயிண்ட். அப்போ இதை இவர்கள் செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த மாதிரி இருக்கணும். துணை இருந்தால்தான் இவர்கள் வெற்றி பெற முடியும். அந்த துணை என்ன சொன்னா இவர்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக கூட அமையலாம், ஒரு தோழன் அல்லது தோழியாக அமையலாம், அல்லது தன்னுடைய உட்பியாகவே வரலாம். அது இறைவனுடைய கணக்கு. அந்த கணக்கில் இருந்து என்ன சொல்கிறான்னா நாம் கொஞ்சம் அதிகமான பேராசைப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிட்டாங்க. ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லாமல் போன பிறகு என்ன செய்ய முடியும்? ஒரு ரிஷப லக்கணத்தில் போய் பிறந்த நபர், ரிஷப ராசியில் போய் பிறந்த நபர் ஒரு சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் உச்சந்தலைக்கு வந்தான். பேராசைப்பட்டு என்ன சொல்கிறான்னா தப்பான வழிகாட்டிகள் இருப்பாங்க இல்லையா, அதை நம்பி போய் மரணத்தை எழுதி விட்டான். இதே ஒரு மேச லக்கணம், ஆசைப்படு பேராசைப்படாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஆசைப்படு பேராசைப்படாத அப்படின்னா, இல்லை நான் பேராசை தான் படுவேன், என்னால் அதை கட்டுப்படுத்த முடியாதுண்ணா. அப்போ என்ன செய்வேன், தூக்கி பிடிச்சிட்டு இருக்கேன் என்ன செய்வேன், பேராசைப்படாத, உன்னை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஏற்றி விட்டாச்சு, இதோடு இருந்து சக்ஸஸ் பண்ணிக்கோ அப்படின்னா, இல்லை நான் பேராசை தான் படுவேன்னா கையை அப்படி விரிச்சிட்டான், குபர் விழுந்து எங்கேயும் போக முடியாது. அந்த பலவீனம் இந்த 5 ராசிகளுக்கும் உண்டு, இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் உண்டு. பரணி பூரம் புராடம். இந்த மாதிரி பிறந்தவங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது இயற்கையாகவே உங்களுக்கு அமைஞ்சிடலாம், வெளியிருந்து ஒரு சப்போர்ட் வரலாம். ஆனால் நீங்கள் ஆசைப்படுங்கள். பேராசைப்பட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை உறுதியாக இருக்கும். நீங்கள் தனியனாக ஆக்கப்படுகிறீர்கள். ஏன்னா நீங்கள் தனிமையாக இருக்க பிறந்த சாபத்தை வாங்கியவர்கள் தான், தனிமையாக இருக்க வேண்டிய சாபத்தை வாங்கியவர்கள் தான். அதை நீங்கள் உணரலாம். வேலை கிளம்பலாம் அப்படிட்டாங்க, திடீர்னு வந்த நாளைக்கு ஆளே இருக்காது, அன்றைக்கி தான் வேலை ஜாஸ்தி இருக்கும். அது கர்மா. அந்த கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ என்ன சொன்னோன்னா, சமாதானமாக இருக்க கற்றுக்கொண்டவங்க செயற்கை என்ன செய்யும் தெரியுமா, இது விதி, அனுபவிச்சுட்டு போவோம்னு இருந்தோம்னா அதற்கு ஏற்ற மாதிரி என்ன சொன்னான்னா, அந்த முடிவுரை என்று சொல்லக்கூடிய வருகின்ற தருணத்தில் என்ன சொன்னான்னா நமக்கு சால்வேஷன் வந்துடும். அதனால் இந்த லக்கணங்களில் பிறந்தவர்கள், இந்த நட்சத்திரங்களில் போய் பிறந்தவர்கள், நீங்கள் தனியாக நின்று வாழ தெரியாது. எவ்வளோ ஒரு அறிவாளியாக இருந்தாலும் சேர்த்தா உங்களுக்கு என்ன சொன்னோன்னா, ஒரு உதவியாளர் என்பது தேவை. அது மனைவியாக இருக்கலாம், தோழனாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதை பயன்படுத்துகின்ற வரை பயன்படுத்திட்டு அப்படியே ஒதுங்கி இருந்து திரும்பவும் அதாவது பயன்படுத்தணும் ஒதுங்கணும். இப்படி இந்த கொள்கையோடு இருக்கணும். இருந்தால் நீங்கள் நீண்ட ஆயுளோடும் நிறை செல்வத்தோடும் வாழ்வீர்கள் என்று கூறி
உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.